புளியங்கொம்பா புடிச்சிட்டியே. இன்னைக்கு காலையில குங்குமத்தை பார்த்து தான் நானே விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். கங்க்ராட்ஸ். தேங்க் யூ வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். கல்பனாங்கிறது நான் தான். என்ன விஷயம்? குங்குமத்துல நியூஸ் பார்த்தேன். குங்குமம் மேட்ரா? காலையில இருந்து எத்தனை பேரு, ஏகப்பட்ட போன் கால்ஸ், SMS, புக்கேஸ், ஆட்டோகிராஃப்ஸ், போட்டோகிராஃப்ஸ். இதுக்கு தான் இத்தனை நாளும் வெளியே சொல்லாம இருந்தேன். தொந்தரவு பண்றாங்கப்பா. ஆக்சுவலி மொத அவனை நான் பாம்பே ஏர்போர்ட்ல தான் பார்த்தேன். என்னைய பார்த்துட்டு இருந்தா. ஃளைட்ல பார்த்து எனக்கு பக்கத்து சீட்டு. அவன் தான் சஞ்சய் ராமசாமின்னு அப்ப எனக்கு தெரியாது. ஹாய் அப்படின்னா நானும் ஹாய் அப்படின்னு பேச ஆரம்பிச்சா சென்னை ஏர்போர்ட் வர வரைக்கும் நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருந்தா. அப்புறம் ஐ லவ் யூன்டா. நான் முடியவே முடியாதுன்ட்டேன். ஆள் மேல ஆள் அனுப்புறா, ஒத்த கால்ல நிக்கிறான். சரி ஓகேன்ட்டா. புக்ல நியூஸ் வந்துடுச்சா, தெரிஞ்சவன் தெரியாதவன் அத்தனை பேர் ரெக்கமெண்டேஷனுக்காக வராங்க. ஆமா, நீ இந்த ஆட்ல நடிக்கத்தானே வந்திருக்க? இந்த ஆட்ல நடிக்கத்தானே நீ கோட் போட்டு வந்திருக்க? உன்னை செலக்ட் பண்ணிட்டாங்களா? நான் வேணா ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? லுக், கோட் மாட்டிட்டு வந்தா குவாலியர் ஷூட்டிங்ல கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாதுப்பா. அண்ணி அப்பளம், அனில் சேமியான்னு எது வேணாலும் நடிக்கணும். ஓகேயா? பட் ஒன் திங், டேலண்ட் இருந்தாதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதான் கரண்டி. எங்க சொல்லு. ரூபினிங்கிறது சமையல்காரி பேர் இல்லைங்க, சமையல் என்ன பேர் சொல்லு. இன்னொரு நாள் சொல்றேன். சரி விடு, நீ கூச்சப்படுற. உன் நம்பர் கொடுத்துட்டு போ. சான்ஸ் வந்தா நானே உன்னை கூப்பிடுறேன். 9850055555. ஏன் வாய்ஸ் செல் வச்சிருக்கியா? அத போய் ஏன்பா வாங்கின? சிக்னலே கிடைக்கலையா? டப்பா செல்லு. ஆன்டினாவை கொஞ்சம் திருப்பி விடான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். எங்க கம்பெனி தான் இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கணும்ல. ஹாய் அனிதா, ஒன் செகண்ட். உன் பேர் என்ன சொன்ன? மனோகரா. ஓகே மனோகர், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சான்ஸ் வந்தா கூப்பிடுறேன். ஓகே பை. ஆமா தேங்க் யூ. ஆக்சுவலி மொத அவன் தான் பாம்பே